ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஹெல்தியான டேஸ்டியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் அரிசி சேர்க்காம தான் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இது ஏன்னா அரிசி சாப்பிட்றது உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. வெயிட் லாஸ் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகணும்னா முடிஞ்ச அளவுக்கு கார்போஹைட்ரேட்ஸை கம்மி பண்ணிக்கலாம். இன்றைக்கோட ரெசிபிக்கு பவுலில் நான் 1 டம்ளர் வெள்ளை சோளம் தான் எடுத்திருக்கேன். வெள்ளைச்சோளம்ல அதிகப்படியான புரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ், கால்சியம் இருக்கு. இது போனோட ஸ்ட்ரென்த்துக்கு, டைஜஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் அயன் கண்டென்ட்டும் இருக்கிறதுனால அனீமிக்காக இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூட 1/4 டம்ளர் பச்சை பயிறு எடுத்திருக்கேன். பச்சை பயிரில் அதிகப்படியான புரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ் இருக்குது. வெயிட் லாஸ் பண்ணும்போது பச்சை பயிர் எடுத்துகிட்டு வந்தோம்னா ரொம்ப நேரம் ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். அதே டம்ளரில் 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு. பாசிப்பருப்பில் அதிகப்படியான புரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ் இருக்குது. அதனாலேயே இது ரொம்ப நேரம் ஸ்டொமக் ஃபில்லிங்காக வச்சுருக்கோம். டைஜஷனுக்கு, பிளட்டில் இருக்கிற சுகர் லெவலை கம்மி பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே டம்ளரில் 1/4 டம்ளர் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். நான் உளுந்த கழுவி அலசி போட மாட்டேன். ஏன்னா உளுந்தில் அந்த தோலில் அதிகப்படியான ஃபைபர்ஸ் இருக்குது. இது டைஜஷனுக்கு, மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, கான்ஸ்டிபேஷனுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூட 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து 3லிருந்து 4 முறை நல்லா கழுவி எடுத்துட்டு ஊற வைக்கணும். நமக்கு 40 வயசுக்கு மேலே ஆனாவே மூட்டு வலி, முதுகு வலி, கை கால் வலிலாம் வருது. இதுக்கு என்ன மெயின் ரீசன் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே உடம்புக்கு தேவையான புரோட்டீன்ஸை நம்ம உடம்பு எலும்புகள்லேருந்து எடுத்துக்க ஆரம்பிக்கும். 40 வயசுக்கு மேலே எலும்பு தேய்மானம் ஆயிடும். அதனால் உடம்புக்கு தேவையான புரோட்டீன்ஸை நம்ம உணவாக கொடுத்துட்டோம்னா அது உணவுலேருந்து எடுத்துக்கும், நம்ம எலும்புகள்லேருந்து எடுத்துக்காது. அப்போது நமக்கு அந்த மூட்டு வலி, கை கால் வலிலாம் இருக்காது. இப்போ நமக்கு ஆல்ரெடி வலி இருக்குது அப்படின்னாலும் இதை கண்டினியூஸாக சாப்பிட்டுட்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வலி கம்மியாகும். தானியங்களை 8 மணி நேரம் ஊற வச்சு நான் அரைச்சி எடுத்திருக்கேன். 5 மணி நேரம் புளிக்க வச்சிடலாம். சைட் டிஷ்ஷுக்கு மண் சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடான உடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், இது 2 பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக வெந்தயமும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு நல்லா வறுத்தது போல் எடுத்துக்கலாம். இதில் ஒரு 15 பல்லு பூண்டை தட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து மிதமான சூட்லேயே நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வறுப்பட்டு வரணும். பூண்டு நல்லா வறுப்படும் போது நல்லா ஒரு வாசனை வரும். அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் பூண்டோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அந்த பச்சை வாசனை குழம்புலேருந்து வராது. பூண்டு நல்லா வறுப்பட்ட உடனே 1/4 கிலோ சின்ன வெங்காயம் நான் அப்படியே முழுசாகவே சேர்த்திருக்கேன். ஏன்னா வெங்காயம் ரொம்ப சின்னதாக இருக்குங்கிறனால இதை மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் வதங்கும் போதே தேவையான அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக பிங்கிஷ் கலரில் ஆகிட்டு தோல் நல்லா சாஃப்டாகி நல்லா விரிஞ்சு வரணும். அது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும். அப்பப்போ வதக்கி விட்டால் போதும். ஸோ நான் மூடி வச்சுட்டு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்திருக்கு. இதில் ஒரு 1/4 கிலோ தக்காளியை நான் மிக்சி ஜாரில் அரைச்சி சேர்த்திருக்கேன். இது கூட ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மிக்சி ஜாரில் அலாசி ஊற்றிருக்கேன். தக்காளியை அரைச்சி சேர்த்த பிடிக்காதவங்க சின்னதாக கட் பண்ணி கூட நல்லா வதக்கி விட்டு எடுக்கலாம். அரைச்சி சேர்த்தும் போது குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கிறது போல் இருக்கும். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள், தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். குழம்பு மிளகாய்த்தூள் நான் வீட்டிலேயே அரைச்சது தான். ஸோ அது எப்படி செய்யணுங்கிற ரெசிபி உங்களுக்கு மேலே நான் பின் பண்ணுறேன். இதில் தேவையான அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கலாம். ஸோ தக்காளி சேர்த்தும் போதே நம்ம மசாலா, உப்பெல்லாம் சேர்த்து நம்ம கலந்துட்டுட்டோம் அப்படின்னா குழம்பு நல்லா கொதிச்சு வரும்போது நல்லா ஒன்று போல் மசாலா எல்லாமே நல்லா சேர்ந்து ஒன்று போல் இருக்கும்.
நான் அப்பப்போ கலந்துட்டு குழம்பு நல்லா இது போல் கெட்டியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நான் ரொம்ப தண்ணியாகவும் எடுத்துக்கல, ரொம்ப கெட்டியாகவும் எடுத்துக்கல. அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் சாதத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை நான் சுடு தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அதையுமே நல்லா கரைச்சி இதுக்குள்ளே ஊற்றி கலந்துட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் டேஸ்ட் பாருங்கள், உப்பு காரம் தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்திக்கலாம். இதை நல்லா ஒரு முறை கொதிக்க வச்சுட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி தூவி விட்டு கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான சின்ன வெங்காயம் பூண்டு புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. 5 மணி நேரம் ஆயிடுச்சு. சோளம் மாவுமே நல்லா புளிச்சு வந்திருக்கு. மாவோட கெட்டித்தன்மையெல்லாம் மேலே வச்சுட்டு தண்ணி மட்டும் கீழே நீந்து நிற்கும். அதனால் ஆரம்பத்தில் நல்லா கலந்துட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் ஊற்றிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கிறதுனால நான் தண்ணி ஊற்றலை. இட்லி பிளேட்லேயுமே எண்ணெய் நல்லா தடவி விட்டுட்டு 3/4 அளவுக்கு நான் மாவை ஊற்றிக்கிறேன். இந்த இட்லியை 10 நிமிஷம் ஃப்ளேமை ஆனில் வச்சுட்டோம், 5 நிமிஷம் ஃப்ளேமை ஆஃபில் வச்சுட்டோம். ஒரு 50% ஆறுனதுக்கு அப்புறமா எடுத்தோம்னா நல்லா வெந்து வந்திருக்கும். இப்போது இட்லி ஒன்று நான் உங்களுக்கு டீமோல்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்குன்னு. இந்த இட்லியை ஒரு வேளைக்கு 3 இட்லி 2லேருந்து 3 கரெக்டாக இருக்கும். நல்லாவே ஒரு ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். அரிசியில் ஆன இட்லியை நம்ம சாப்பிடல அப்படிங்கிற நம்மளுக்கு ஒரு எண்ணமே வராது. இட்லியை சாப்பிடாமல் இருக்கிறோமேங்கிற ஒரு கவலையும் இருக்காது. அரிசியிலான இட்லி எப்படி ஒரு ஹெல்தியான ஸ்டீம்டு ஃபுட்டோ அதே மாதிரி இந்த சோளமில் ஆன இட்லி ரொம்பவே ஒரு ஹெல்தியான ஒரு ஸ்டீம்டு ஃபுட்டு. இது போல் அரிசி சேர்க்காத ரெசிபீஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.